Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஆங்கிள் பைசெக்டார் தேம் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், தி இன்டர்னல் பைசெக்டார் ஆஃப் an angle of a triangle divides the opposite side internally in the ratio of the corresponding sides containing the angle. இப்போது இந்த டயக்ராமை பொறுத்தளவுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதில் ஆங்கிள் மார்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி லெட்டர்ஸ் ஏபி இந்த மாதிரி எது மிஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் ஹோல் தியரமே தப்பு தான். அதனால் நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த டயக்ராமை நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அப்போ ப்ரூஃப் அடுத்து கிவன் எழுதிக்கணும். இதில் இன் ஆங்கிள் ஏபிசி அப்புறம் AD is the internal bisectorன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து டு ப்ரூஃப். இப்போது இந்த ஒரு ஃபார்முலாவுமே நம்ம வந்துட்டு இதை தான் வச்சு ப்ரூஃப் பண்ண போகிறோம். இதை உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏபின்னு போட்டுக்கோங்க. இங்கே ஏபிக்கு அப்புறம் என்ன சிடி. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏவையும் சியும் சேர்த்து இங்கே எழுதிக்கிறோம். அடுத்து பியும் டியும் இங்கே எழுதிக்கிறோம். இப்போது இதான் அந்த ஃபார்முலா பாருங்கள். இதான் அந்த ஃபார்முலா கிடச்சிருச்சு. ஏவும் பியும் எழுதிக்கிறோம். அடுத்து ஏபிக்கு அடுத்து சிடி. ஃபஸ்ட்டு ஏவையும் சியும் சேர்த்து எழுதிக்கிறோம், பியும் டியும் சேர்த்து எழுதிக்கிறோம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன், ட்ரா எ லைன் த்ரூ சி parallel to ஏபி எக்ஸ்டென்ஸ்னு கொடுத்துருக்கு. அடுத்து draw a line through AC parallel to AB, extend AD to meet line through C at E அப்படின்னு. இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷனும் ஸ்டேட்மெண்ட்டு பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மக்கப் பண்ணிக்காங்க. அடுத்து இப்போது ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு இதை நான் வந்து கீழே சொல்லித்தரேன். இப்போ வந்து இந்த மேலே உள்ள ஃபர்ஸ்ட் இதையே நான் சொல்லித்தர போகிறேன். இசிடி கொஷின் பேப்பர் ஈஸி அப்படிங்கிறத இந்த மாதிரி எழுதிக்கிறோம். 12th முடித்ததுக்கப்புறம் பிஏ இங்கிலீஷ் தான் படிக்க போகிறேன். அடுத்து ஏபிக்கு அப்புறம் என்ன, இங்கே கொஞ்சம் கேப் விட்டு சிடின்னு போட்டுக்கோங்க. இங்கே வந்து சிக்கு அப்புறம் டிக்கு அப்புறம் இ. இதால் இந்த ஃபார்முலா அப்படியே வந்துருச்சு பாருங்கள். இது நல்லா 2 வாட்டி 3 வாட்டி போட்டு பார்த்திங்கனாலே புரிஞ்சிடும். இது ஆக்சுவலாக இந்த தியரம் பேஸ் பண்ணி இது வந்து சொல்லி தருவாங்க. ஆனால் இப்போது வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்துட்டுமே வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளால் முடியாது. அதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி படிக்கும்போது ரொம்பவுமே ஈஸியாக நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஈஸி 12th முடிச்சதுக்கப்புறம் பிஏ இங்கிலீஷ் படிக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் ஒன்று. அடுத்து ஏபி இங்கே சிடின்னு போட்டுக்கணும். சிக்கு அப்புறம் டிக்கு அப்புறம் இ. இதுதான் செகண்ட் ஒன்று. இப்போது செகண்ட் ஒன். இப்போது வீட்டில் ஏசி மாற்றோம்ல, அதான் ஏசி. சொல்லும்போது ஈயில் முடியுதுல, அதனால் அது அப்படின்னு எழுதிக்கிறோம். இது வந்து ஐசோசெலஸ். இப்போது ஏசி ஈக்குவல் டு சிஇ. இது மட்டும் கொஞ்சம் ஹேண்ட்ஸ் வச்சு 1 போட்டுக்கோங்க. இப்போது இந்த பக்கத்து ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோமா, இந்த பக்கம் ஆல்ரெடி ரீசன் எழுதிட்டேன். இப்போ இந்த செகண்ட் ஒன்றுக்கு எழுத போகிறேன். இதில் என்னென்னா ஆங்கிள் ஏசிஇ. இப்போது இந்த ஆங்கிள் வச்சு இது பண்ண போகிறோம். இப்போ என்னென்னா சிஏஇ இப்படி எழுதிக்கிறோம். சிஏஇ ஈக்குவல் டு, இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரீசனுக்கு இந்த பக்கத்து சிஏஇ, அதாவது இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வந்திருப்போம். இப்போது சிஇஏ இப்படி வரும். அதாவது கீழே உள்ள இந்த பி ஆப்ஷன் எடுத்துகிட்டு இந்த பக்கம் இசட் மாதிரி இந்த பக்கம் அந்த மாதிரி போட்டு பார்த்துக்கணும். அப்படி பார்த்தா இப்போ வந்து ஆங்கிள் சிஇஏ. இப்போது தேர்ட் ஒன்னுக்கு எழுதணும். அதுக்கு என்ன எழுதணும்னா, இப்போ ஃப்ரண்ட்டில் போட்டோம்ல இந்த பக்கம், இதில் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் எழுதியிருக்கோம்ல,
இதை வந்துட்டு இப்படி இருக்கிறத இந்த ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுட்டு ஈக்குவலாக சிமிலர் மாதிரி மாற்றிடணும். அதுதான் இந்த பக்கம் எழுத போகிறோம். வாங்க. சிமிலர் போட்டு ECD அது சொன்னோம்ல, அதுதான் எழுதிக்கிறோம். இப்போ வந்துட்டு AB ஈக்குவல் டு இந்த பியை வந்து பிடியை அந்த பக்கம் கொடுக்குறோம். அடுத்து ECன்னு எழுதக்கூடாது. ஆல்ஃபபெட் லெட்டர்ஸில் சி தானே ஃபஸ்ட்டு வருது. அதாவது ABCDE, அதாவது ஈக்கு முன்னாடி சி வர்றதுனால இந்த இடத்துல ECன்னு எழுதாமல் CEன்னு எழுதுகிறோம். அதுக்கப்புறம் பிடிக்கு பக்கத்து இந்த பக்கத்து CD அப்படிங்கிறதுனால CDன்னு எழுதிக்கிறோம். இப்போது ஆல்ரெடி எழுதியிருக்கோம்ல ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணும்போது இதை நீங்கள் நல்லா பாருங்கள். அந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணியிருப்போன்னா AB இந்த பக்கம் CD போட சொன்னேன். அதுக்கப்புறம் ஏவையும் பியும் கம்பேர் பண்ணேன், ஏயும் CBD. இது பண்ணி பார்க்கும்போது இதுக்கு எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. இந்த CE மட்டும் டிஃபராக இருக்குது. ஸோ அதனால் இங்கே பண்ணியிருப்போம் பாருங்களேன். இந்த இடத்துக்கிட்ட என்ன பண்ணியிருக்கோம், AC ஈக்குவல் டு CE, அதாவது CE வந்துட்டு ACக்கு ஈக்குவல் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல 4ன்னு போட்டுக்கிறோம். இப்போ இந்த 4ன்னு போட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அந்த நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல அந்த ஃபார்முலா, இது நீ இந்த இடத்துல ACன்னு போட்டுக்கணும் ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, லாஸ்ட்டில் அந்த ஃபார்முலாவை எழுதி ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுனாலையும் சரி. அவ்வளோதாங்க கைஸ், இந்த ஆங்கிள் பைசெக்டார் தியரம் முடிஞ்சிருச்சு. இதோட இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலேயும் இன்னும் 2 தியரம், அதாவது பிதாகரஸ் தியரம் அண்ட் டேல்ஸ் தியரம், பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், இதை வந்து உங்களுக்கு இந்த 2 தியரமும் உங்களுக்கு இந்த தியரத்தை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் ஆனுச்சுன்னா அந்த தியரமும் நீங்கள் சொல்லிக் கொடுக்க சொன்னாலும் நான் சொல்லித்தருவேன். தேங்க்யூ.